வீட்டில் இந்த ஏப்ரல் மே மாதம் தான் எல்லாருமே ஒன்றா இருப்போம். வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே லீவ் இருக்கும். ஸோ வீட்டில் குழந்தைகளுடன் விளையாடுறதுக்கான ஃபூஸ்கட் பாலை கிட்ஸ் பெஸ்ட்டில் ₹1099 அறிமுகம் செஞ்சுருந்தோம். மீதம் இருக்கும் வெப்சைட்டில் ₹2000 ₹3000 வித்துட்டு இருக்கும்போது. பட் இன்னும் கொஞ்சம் பீசஸ் இருக்குது, ஒரு 40-50 பீசஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க ₹949 2 தினங்கள் இருக்குது, அது வேணால் வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. ₹949 ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், வாங்கிக்கோங்க. கச்சத்தீவை மீட்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 51 வருடங்களாக நடக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்கிறத இங்கே எல்லாருமே உணர்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அரசியல் செய்யக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் கச்சத்தீவை மீட்டு விடுவோம் அப்படிங்கிறது தான். பல பிரைம் மினிஸ்டர்ஸ் கூட அதாவது முதலமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்கள், இவங்க எல்லாருமே ஒரு டிஎம்கே பார்ட்டியை சார்ந்தவங்களும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிரதமர்கள் பல கட்சியை சார்ந்தவங்க கூட இருந்தாலுமே இவங்க அலைன்ஸ் வச்சுருப்பாங்க. டிஎம்கே அந்த பிரதமர்கள் கூட அலைன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தும் கச்சத்தீவை மீட்காமல் மறுபடியும் நாங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெறும் நாடகம் மட்டும்தான். எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த கச்சத்தீவு மீதான பாசம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ரொம்ப ஃப்ராங்கான ஒரு உண்மையை தூக்கி போட்டு உடைச்சிருக்கார். இதில் திமுக பதில் சொல்கிறதுக்கான கடமைப்பட்டிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் அவங்க சொல்லியிருந்த வார்த்தை தான் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி. நாட் ஒன்லி 2021, அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே இப்போது வரையிலும் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்டெடுத்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? அந்த கேள்விலாம் ஒரு புறம் இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார்களா இல்லையா? இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து மத்திய நம்முடைய ரயில்வே அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை சூழ்ந்து எங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் வேண்டும் அப்படிங்கிற குரலை உயர்த்தினார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும், ஏப்ரல் 10, 11 அமித்ஷா அவர்கள் சென்னை வரப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே தமிழக அரசியல் களத்துடன் சேர்ந்த செய்திகள் தான். என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருகிறது. 2026 திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க கரண்டை யாரோ புடுங்கிட்டாங்க. லியோனி அவர்களுக்கு வந்த அந்த நிலைமையை பாருங்களேன். சங்கு ஊதிர்ச்சின்னு சொன்ன உடனே கீழே கமெண்ட்ஸை பார்க்கணுமே, 2026 திமுகவுக்கு சங்குடோய், லியோனி அவர்களே சொல்லிட்டாருடோய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வந்தது வேற. கரண்ட் கட் ஆனதுனால அவர் சொல்ல வந்தது வேறு விதமாக போர்ட்ரேட் ஆயிடுச்சு. இல்லை அவர் திமுகவுக்கு வெற்றி பெற்று விடுவோம், நம்ம போர் முழக்கத்தை முழங்கி விட்டோம், சங்கு முழங்கி விட்டது அப்படின்னு சொன்னாரே தவிர திமுகவுக்கு சங்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலைங்க. வீண் வதந்தியை பரப்பாதீர்கள். லியோனி அவர்களுடைய மனசு கஷ்டப்படும் பாருங்க. அதை விட 2026 நாம தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதற்கான முனைப்புடன் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆட்சி ஓகே, அதிகாரம் ஓகே, அதை நீங்கள் தான் கைப்பற்ற போகிறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி, அவ்வளோதான். திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நம்ம விசிகாவை சார்ந்தவர்கள் உழையுங்கள் அப்படின்னு வேணால் சொல்லுங்களே தவிர, நம்ம தமிழக முதலமைச்சராக ஏன் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்க்கக்கூடாது? எங்களுக்கு முதலமைச்சர் கனவு இல்லையா? எங்களுக்கும் அதெல்லாம் இருக்குது, அதற்கான நேரம் வரும், காலம் வரும், அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற டைலாக் எல்லாம் 2026க்கு பிறகு பேசுங்க. இப்போதைக்கு நீங்கள் திமுக காரங்க, அதனால் திமுக வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்கிறது உங்களுடைய கூட்டணி தர்மத்துக்கு சால சிறந்தது. அடுத்ததா வேறு யாருமே கிடையாதுங்க, டிகேஎஸ் அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைப்பார்களே. இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போய் எப்பா நாங்கள் தான் ஓட்டு கேட்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா டிகேஎஸ் அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் போய் பெரிய அளவில் பேசி எல்லா மக்கள் முன்னாடியும் ஓட்டுக்கெல்லாம் கேட்டு ஜெயிக்க வச்சாங்க பார்த்தீங்களா? அதே கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டிகேஎஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? காவேரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறோம், ஆனால் என்ன மேகதாது அணை கட்டுவதாக இருக்கட்டும், காவேரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் தமிழ்நாடு ஒத்து வராதப்பா, பேசாமல் நம்ம நீதிமன்றத்தையே நாடி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய நினைப்பு இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் நம்ப விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே தமிழ்நாட்டை எவராலையும் கேவலப்படுத்த முடியுமா? ஏங்க, நீங்கள் போய் ஓட்டு கேட்டு அவங்க ஜெயிச்சாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் நீங்கள்லாம் கேட்டதுனால தான் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் டிகேஎஸ் போன்ற நபர்களுக்கு ஓட்டுகளை போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? அங்கேருந்து வாழ்ந்த, கர்நாடகத்தில் வாழ்ந்த நம்முடைய தமிழர்கள் என்ன நினச்சிருப்பாங்க? அங்கே தமிழர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் மேலே பற்று இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களே தமிழில் தானே போய் ஓட்டு கேட்டீங்க.
அப்படி ஓட்டு போட்டவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இன்னைக்கு நாம இவங்களை ஜெயிக்க வச்சுட்டோம், எல்லாரும் வந்து பேசிட்டாங்க, திமுகவினுடைய கூட்டணி உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறாங்க, இவங்களை ஜெயிக்க வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காவேரி பிரச்சனை முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களையே நம்ப வச்சு கழுத்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் நம்ப வச்சு கழுத்த எடுத்திருக்கீங்களே பாஸ். டிகேஎஸ் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், திமுக, மதிமுக, விசிக, ஒரு அரசு, காங்கிரஸ், யாராவது ஒரு நபர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி பிரச்சனையை முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம், திராணி இருக்கா? நீங்கள் ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னீங்க, அங்கே பிஜேபி வந்துடக்கூடாதியா, அதனால் நாங்கள் ஓட்டு கேட்குறோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் கட்சி தான், உங்களுடைய கூட்டணி கட்சி தான் வந்திருக்கு. அந்த கூட்டணி கட்சியிடம் கேட்டு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காவிரி நீரை எப்போது பெற்றுத்தரப்போகிறீர்கள் கணம் அரசியல் வியாதிகளே அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்களா இல்லையா? மக்கள் கேட்பாங்க. ஏன்னா ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் வாரீங்க, எங்களுக்கு தேவையான தண்ணீரை வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு நேற்று அந்த பிரச்சனை முடிய போகிறது கிடையாது. மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பக்கமாக முல்லைப்பெரியார், இந்த பக்கமாக மேகதாது, அந்த பக்கமாக காவேரி, இப்படின்னு சொல்கிற எல்லா பக்கமும் நமக்கு நீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. நீர் ஆதாரம் இல்லாமல் தமிழ்நாடாகவே இருக்காது. அந்த அளவுக்கு நம்முடைய விவசாய உற்பத்தியாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நீரை மட்டும் நம்பியே இருக்கின்றன. அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களை தமிழ்நாடு, தமிழ் மக்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அடி விழும், சவுக்கடி விழும். அன்னைக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மக்கள் கீழே கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்க அந்த கருத்தை நீங்கள் வாசி பார்த்தாலே புரியும். வேற லெவலில் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு தியரி இருந்துச்சு, புரோக்கன் விண்டோ தியரி அப்படின்னு சொல்கிறது தான். சின்ன தப்புலேருந்து பெரிய ஒரு தவறு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த குட்டி கதை. அதை வந்து சைக்காலஜிக்கலாக புரோக்கன் விண்டோ தியரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குட்டியாக ஒரு விண்டோ உடஞ்சிருக்கு ஒரு வீட்டில், ஒருத்தர் பார்த்துட்டு போகிறார். அடுத்த நாளும் அதே மாதிரி விண்டோ உடஞ்சிருக்கு, இங்கே பாரு ஜன்னலே உடஞ்சிருக்கு, இங்கே நம்ம யூரினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூரினேட் பண்ணுவாங்க. நாளைக்கு அதுவே ஒரு பெரிய போதைப் பொருளாக மாறும், போதை இடமாக மாறும். நாளைக்கு அதே இடத்துல ஒரு ரேப் நடக்கும், நாளைக்கு அதே இடத்துல ஒரு கொலை நடக்கும். ஸோ சின்ன தப்பாக பார்த்தா அது சின்ன தப்பு தான், ஆனால் அதை அப்போயே சால்வ் பண்ணிட்டோம்னா அது பெரிய தப்பாக மாறாது. அப்படி இல்லைன்னா அது பெரிய தவறுகளாக மாறும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அண்ணாமலை அவர்கள் மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக பேசக்கூடிய நபர்கள் வெகு சிலர் தான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். வெகு சிலர் ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல அண்ணாமலை அவர்கள், அடுத்ததாக சீமான் அவர்கள் இருப்பாங்க, அடுத்ததாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலாக பேசுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே. ஆனால் என்ன, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்வது ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் தலைவர் போட்டியில் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே அவருடைய ட்ரெஸ் எல்லாமே கலர் மாற்றிட்டார். இவ்வளோ நாள் வெள்ளையில் வந்துட்டு இந்த மனுஷன் இன்னைக்கு என்னையா வேற கலரில் வரார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்களை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போவதும், அப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் எப்படி கூச்சல் போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கே நம்ம ரிஹர்சல் பார்த்துட்டோம். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து நிற்கிறார், எங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கோஷங்கள் உயர்கிறது. ஒரு கட்டத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அமித்ஷா வராரு, வரப்போறாரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி மீட்டிங் இருக்கு. அதன் பிறகு தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் யார், அதிமுகவினுடைய கூட்டணி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய புயல் வீசக்கூடிய டாபிக். ஸோ நாளையிலிருந்து, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை தமிழ்நாட்டு அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவர்களும், இல்லைப்பா அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா திமுகவினுடைய கூடாரம் எல்லாமே காலி ஆகிரும் அப்படின்னு சொல்லி திமுகவும் ஒரே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. பட் அண்ணாமலை அவர்கள் வந்தால்தான் பிஜேபிக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு வேண்டாம், வேறு ஏதாவது தலைவர்களை போட்டலாம், அண்ணாமலை அவர்களுக்கு உயர் பதவி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த தாட்டும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தலில் அண்ணாமலை அவர்களுடைய நீக்கம் பிஜேபிக்கு கண்டிப்பாக பெருத்த பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அப்படின்னா யாருப்பா? அவர் தான் சதீஷ்குமார் ஒருத்தர் இருந்தார்ல, தர்பூசணி, அது பாருங்க அவ்வளோ கெமிக்கல். எங்க அதே டிஷ்யூ பேப்பர் எடுத்து பேண்டா, மிராண்டா, இல்லாட்டி கோகோ கோலா, பெப்சி, அக்காமாலா அங்கெல்லாம் போய் முக்கிட்டு எடுத்து பாருங்க, அது அப்படி தானே இருக்கும். அப்போ அது கெமிக்கல் தானே அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு அவரே என்ன செஞ்சிட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்னப்பா நேற்று தான் பிலால் உணவகத்துக்கு சீல் வச்சாரு, இன்னைக்கு அவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதே நேரத்தில் ராமசாமி பிரியாணி கடைனா அவரை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்களாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்களாம். பிலால் பிரியாணி கடை அப்படிங்கிறதுனால தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா சிறுபான்மையினருடைய காவலர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால் அவருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு விட்டார். அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருமே வெறும் பெரிய கோபத்தில் இருந்தாங்க. டன் தர்பூசணி வெறும் 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க, அதாவது 2 ரூபாய்.
அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி கெமிக்கலை கலந்துருக்காங்க, பார்த்து குடிங்க, பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி எத்தனை விவசாயிகளுடைய வயிற்றறிச்சலை வாங்கி கட்டிக்கிட்டார் தெரியுமா? இதே மாதிரியான மனுஷன் அங்கே போய் அந்த பெப்சி இல்லாட்டி அக்காமாலா, பேண்டா, மிராண்டா இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு, அவங்கள ஏதாவது ஒரு கெமிக்கல் டெஸ்ட்டை நடத்தி இதில் அதீத பூச்சிக்கொல்லிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தைரியம் இருக்காங்கிற கேள்விக்கு அவரால் இனிமேல் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே. திருவண்ணாமலையில் தமிழ் பெயர்கள் தான் இருக்க வேண்டும், தமிழ் எழுத்து ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் ஆந்திராக்காரங்க டிவிலாம் போட்டு நம்மளை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. அது எப்படி திருவண்ணாமலையில் தமிழ் எழுத்து பெருசாக இருக்கணும்? எங்கள் திருவண்ணாமலை தமிழ்நாடு கிடையாதா? அது தமிழ் பெருசாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சின்னதாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எட்டி பார்க்குது. ஸோ ஓவராலாக அரசியல் செய்திகளை பார்க்கும்போது அடுத்த 2-3 தினங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை, அமித்ஷா அவர்களுடைய வருகை, அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி, இப்போது திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லாமே பெரிய பரபரப்பாக பேசப்பட போகிறது. அரசியல் சதுரங்கத்துக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது என்னால் யூகிக்க முடியுது. இதே மாதிரி பல அரசியல் தரவுகளை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஃபூஸ் பாஸ்கெட் பாலை பற்றி அதிகமாக தேடி பாருங்கள். 2000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்கவே கிடைக்காது. ஆனாலும் நம்ம கிட்ஸ் பெஸ்டில் குடும்பத்துடன் அதை உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இண்டோர் கேம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபூஸ் பாஸ்கெட் பால் தான். வெறும் 949 ரூபாய்க்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.